அவசியம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானம்மா இதெல்லாம் பண்றாங்க. இல்ல ஆல்ரெடி அவங்க வெல்த்தியா தானே மேம் இருக்காங்க. வெல்த்தியா இருக்கா, அதெல்லாம் எங்கிருந்துமா வந்துச்சு? கொள்ளையடிச்ச பணம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் சொல்லுவேன் நானு. அதுதான் உண்மையும் கூட. இவங்க மனசுல எல்லாம் எலிசபெத் ராணி நினப்பு. போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்கணும், முன்னாடி நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும். நல்லா அந்த ஒரு மூக்குத்திக்கும் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா அவங்க நகைகளை சேர்த்துக்கிட்டு அவங்க செல்வ செழிப்பா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி பொறாமையில நீங்க இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. போன வீடியோல வந்து இந்த நீலா பத்தி நம்ம பேசியிருக்கும் போது ஒருத்தங்க போட்டிருக்காங்க, நீலா அம்மா இல்ல, நீலா என் தாய் மாமன், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றாங்க. கேட்டோன்னே அப்புக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, இல்ல நார்மலா இருப்பாங்களா, இவங்க எப்படி இருப்பாங்க, மூடிய மோந்தாங்களா மோர்லியான்ற ஒரு டவுட்லயே போன் நம்பர் எடுத்து போடுவோம். ஐயோ வானா, ஏன்னா குஸ்டின் தான் தேவையில்லாத வம்பாயிட போகுது, ஏன்னா ஒன்று பேச தலைவலி எதுக்கு, சரி விடு வச்சிருவோம். இதுதான் நீ நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, நின்னாமா இத அப்ப பாத்துக்க. நீ எந்த லட்சத்துல வாழ்ந்திருக்கிற? அந்த கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நடு வீட்டுல வை நல்ல கலகம் செய்ய. ஐயோ யான் கேக்குறீங்க? இதுங்க எல்லாம் நல்லா சவரமா மாட்டிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்பவும் ஏன் இவங்க யாசகம் கேட்டு வந்தா இவங்களுக்கு பணம் தராங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து எங்கேயும் போய் யாசகம் கேட்காம இளம் திருநங்கைகளை விட்டுதான் யாசகம் கேட்டு அதுல சொகுசா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தானே மேம் நீங்க தொடர்ந்து வச்சிருக்கீங்க. இல்ல சலுகைகளை கொடுக்குற கவர்மெண்ட் நீங்க சண்டை சச்சரவுன்னு வரும்போது அது குறித்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களே மேம். அது எப்பமா எடுப்பாங்க? இது 2 வருஷமா நடந்துனுக்குது. கொள்ளையடிக்கிறாங்கன்னா அவங்க எந்தெந்த விதத்துல கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? அதாவது இவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னா 19 நாயக்கங்களை முன்னாடி நாயக்கங்களை நான் சொல்லல. ஏமா வரக்கூடிய பேசஞ்சர்கிட்டே கையை இப்படி தட்டி நீட்டினா அவன் 50 100, அந்த 50 100 பத்தலனாக்கா 2 விரல் விட்டால் போதும் 500 1000. அதுவும் பத்தலனாக்கா நகை மட்டுமே 300 சவரன் அப்படின்னு சொல்றீங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் வர மாட்டாங்களா? கண்டிப்பா மேம். அதாவது இது கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நகை திருடுறாங்க, ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறாங்க, ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுக்களை நீங்க வைக்கிறீங்க. ஆனா அவங்களே வந்து ரொம்ப வெல்த்தியா இருக்க மாதிரி நிறைய நகைகளை போட்டுட்டு அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதற்கான என்ன அவசியம் வருது மேம்? அவங்களுக்கு அதுக்கான என்ன அவசியமா? ஐயோ என்னென்னமா சொல்றது. அவசியம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானம்மா இதெல்லாம் பண்றாங்க. இல்ல ஆல்ரெடி அவங்க வெல்த்தியா தானே மேம் இருக்காங்க. வெல்த்தியா இருக்கா, அதெல்லாம் எங்கிருந்துமா வந்துச்சு? கொள்ளையடிச்ச பணம் அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன் நானு. அதுதான் உண்மையும் கூட. அவங்க மனசாட்சிக்கு ஒருத்தரும் கீழே படுத்துட்டு அனாந்து பார்த்து மார்ல கை வைக்க சொல்லுங்க. நான் போட்டுக்கிற இந்த ஆரம் எங்கிருந்து வந்தது, இந்த அட்டிகை எங்கிருந்து வந்தது, இந்த கையில இங்கிருந்து இவ்வளவு தூரம் கோல்டு வளையல் எங்கிருந்து வந்தது, சரிங்களா? ஒவ்வொரு மோந்திரம் பாருங்களேன், ஒரு விரலுக்கும் நீட்டா இருக்கும். இந்த மோந்திரம்லாம் எங்கிருந்து வந்தது? அப்புறம் வந்து ஒரு போர்டு ஒண்ணு மாட்டிருக்கிறமே, ஒரு போட்டோ போட்டு தாமரை பூல, அந்த போர்டு எங்கிருந்து வந்தது? அதுக்கப்புறம் இதெல்லாமே கடந்து இன்னொன்னு வரும். என்னன்னு சொல்லுங்க, உங்க வாயில வரதா பாக்குறேன். கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த வங்கி எங்கிருந்து வந்தது? இப்ப வந்து அந்த வங்கி கூடமா ஒரு 2 சவரம் 3 சவரம் ஒரு 5 சவரத்துல போட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை 10 20 சவரமா ஆக்குனாங்க. அந்த வங்கிய நல்ல பிடிமானமா கனமா நல்லா டைட்டா வாங்கினாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அது நல்ல கனமா இருக்கும், அவங்களால போட்டு அழுத்த முடியல, அது வளைய மாட்டுது, வயசாயிடுச்சு, கையில ஒதுது தட தட தடன்னு. வீடு போந்து காடு வாழ்ந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஆசை ஒதுருது. அப்போ அதை அழுத்த முடியலன்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நல்ல அழகா ஒரு அட்டிகை, நல்ல ஒரு 10 சவரம் 15 சவரத்துல கழுத்துல போடுற அட்டிகை எடுத்து கையில போட்டுக்கிறாங்க. இவங்க மனசுல எல்லாம் எலிசபெத் ராணி நினப்பு. போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்கணும், முன்னாடி நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும். நல்லா அந்த ஒரு மூக்குத்திக்கும் நல்ல நடு நைட்டு அமாவாசை நைட்ல, இது இப்ப மசனா கொள்ளை வேற வருதுமா, காட்டேரி வேஷம் ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? அம்மா கொள்ளைக்கு போகும்போது வாயில ஈரல கொள்ளையெல்லாம் கவ்வின்னு எதிர்க்க காட்டேரி வரும் பாருங்க, அதே மாதிரி இருப்பாங்க பாருங்க.
இல்ல நீங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா அவங்க நகைகளை சேர்த்துக்கிட்டு அவங்க செல்வ செழிப்பா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி பொறாமையில நீங்க இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது மேம். வரும் தாமா, அதெல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லி போட சொல்றது, இப்படி எல்லாம் போடுங்கன்றது. ஏமா நாங்க வந்து வாழ்ற சின்ன வயசுலயே எங்களுக்கு வந்தா அது மேல எல்லாம் எங்களுக்கு வந்தா நம்மளோட லிமிட் என்ன, கூட இருக்கிறவங்களை வச்சு ஏமா என்னோடைய நான் பேசுற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் பாருங்க பொதுமக்கள் தான் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. எங்க திருநங்கைகள்ல என்ன சார்ந்தவர்களோட கமெண்ட்ஸ் ஒண்ணுல கூட இருக்காது, யாருமே போட மாட்டாங்க, பொதுமக்கள் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுல இப்ப திருநங்கைகள் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அது அவங்க கூட இருக்கிற குடிகாரங்க தான். இந்த குடிகார கூட்டத்துல இருக்கக்கூடிய குடிகாரங்க தான் போடுவாங்க, இவங்களை வந்து குட் ரிசல்ட்டா கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப கூட ஒரு கமெண்ட்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். போன வீடியோல வந்து இந்த நீலா பத்தி நம்ம பேசியிருக்கும் போது ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நீலா அம்மா இல்ல, நீலா என் தாய் மாமன், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றாங்க. கேட்டோன்னே அபுக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ என்ன கடவுளே, இது நம்ம எதெல்லாம் மறைக்கிறோமோ அதெல்லாம் வெளியே வருதே கமெண்ட்ஸ் மூலியமா. நம்ம இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தோமே, பட் இதெல்லாம் வெளியே வருதேன்னு சொல்லி எனக்கு ஒரு மனசு கஷ்டம் தான். அது போல இவங்களை எப்படின்னாமா ஒரு முழு பூசணிக்காக ஒரு கை சாப்பாட்டுல மறைக்கக்கூடியவங்க. நிஜமா சொல்றேம்மா, இந்த நாய்க்கு சிஸ்டம்னு ஒண்ணு உருவாக்கி கொள்ள அடிச்சு பணம் சேர்த்தது ரெண்டு பேர் தாமா. ஒண்ணு அந்த வேசார்பாடி பகுதியை சேர்ந்த அந்த வெள்ளை பானு, ரெண்டாவது இந்த சுனாமி கோட்ரஸ் எர்ணாவூர் சுனாமி கோட்ரஸை சேர்ந்த இந்த நீலா. இவங்க 2 பேர் தான். ஆனா பாருங்க, வெள்ளை பானுக்காவது அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் சொல்ல வேசார்பாடின்னு பேரோட சொல்றோம். ஆனா இந்த நீலாக்கு அந்த அட்ரஸ் கூட கிடையாதுமா. ஒரு நல்லது கேட்டதுன்னா எங்க போய் அழைப்பு கொடுக்கறது? அதான் சுனாமி கோட்ரஸ். அட நீ வேறம்மா, அது அவங்க பொண்ணுது அபகரிச்சு புடுங்கினது, பொண்ணோடியது, அது கூட அவங்களுக்கு கிடையாது, அபகரிச்சு புடுங்க. இவங்களாம் வந்து அத சொல்றாங்களே, எங்களால இம்மாந்தரியா நேர்மையா வாழ தெரியாதுன்றவங்களாச்சே. புரியுதுங்களா? ஒரு மாசம் நுங்கம்பக்கம் சாமியார் அம்மா வீட்டுல இருப்பாங்க, அங்க அச்சி தோர்த்துனா அங்கிருந்து போயிட்டு வேசார்பாடியில வெள்ளைபானு வீடு, அங்க வேசார்பாடி குமாரி ஆயா வீட்டுல இருப்பாங்க. அங்க அச்சி தோர்த்துனா அங்கிருந்து போயிட்டு எர்ணாவூர் கோட்டர்ஸ்ல இருப்பாங்க. அங்க அச்சி தோர்த்துனா அடுத்து வந்து என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசல துண்டு போட்டுன்னு உட்காந்துப்பாங்க. இதுதான் இவங்க. இந்த நகைகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே நடமாடும் பீரோ. அது நகைகள்லாம் நம்ம எங்க வைப்போம்? பீரோல, ஒரு பேங்க் லாக்கர்ல, அங்க. இவங்க அப்படி கிடையாது. பயம், நம்மள ஊரை ஏமாத்தி புடுங்க, நம்மளே ஏமாத்தி அவனா புடுங்கிட போறான்ட்டு ஒரு ஹேண்ட் பேக்ல கவர்ல போட்டு சுத்தி அதை கயிறு நூலெல்லாம் போட்டு கட்டி அந்த ஹேண்ட் பேக்ல வச்சு அக்கள்லயே வச்சுன்னு சுத்துருவங்க இவங்க எல்லாம். அட்ரஸ் கிடையாது. உனக்கு நிலையான ஒரு அட்ரஸ் இருக்கா? ஒரு நல்லது கேட்டதுக்கு ஒரு 4 பேர் வரணும், வந்து உன்னை அழைக்கணும், இங்க வா அங்க வா இந்த ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிடணும், அட்ரஸ் இருக்கா? இல்ல போன் பண்ணி பேசலாம், போன் பண்ணி நீலமா எங்க வீட்டுல இந்த பால் ஃபங்க்ஷன் வச்சுங்கன்னா கொஞ்சம் வாங்கம்மான்னு கூப்பிடுறதுக்கு இப்ப நம்ம யோசிக்கணும். போன் பண்ணி நீலாமா கூப்பிடலாம்னா நம்ம யோசிக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஐயோ புனித தீர்த்தம் குடிச்சிட்டு இருப்பாங்களா, இல்ல நார்மலா இருப்பாங்களா, இவங்க எப்படி இருப்பாங்க, மூடிய மோந்தாங்களா மோர்லியான்ற ஒரு டவுட்லயே போன் நம்பர் எடுத்து போடுவோம். ஐயோ வானா, ஏன்னா குடிச்சிட்டு இருந்தா தேவையில்லாத வம்பாயிட போகுது, ஏன்னா ஒன்னு பேச தலைவலி எதுக்கு, சரி விடு வச்சிருவோம். இதுதான் நீ. உனக்கும் எனக்கும் லட்சம் இல்ல கோடி வித்தியாசம் இருக்கு. ஏதோ இந்த வாய் கடவுள் கொடுத்துட்டாரு, அதுக்குள்ள ஒரு 32 பல்லு கொடுத்துறாரு, நடுவுல சகப்ப ஒரு நாக்கு கொடுத்துறாருன்ட்டு எது ஒன்னாலும் பேசிடக்கூடாது. நீலா நீலா, சரிங்களா? அது கமெண்ட்ஸ்ல கூட இன்னொருத்து கூட ஏதோ போட்டுருந்தாங்கம்மா. ஐயோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிச்சில கலந்தம்மா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு என்னம்மா இது? அப்ப பாத்துக்க, நீ எந்த லட்சத்துல வாழ்ந்திருக்கிற? இல்ல அந்த கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா, நடு வீட்டுல வை நல்ல கலகம் செய். ஐயோ யான் கேக்குறீங்க? கழகத்துக்கு பேர் கொண்டவ இவ நீலா. இந்த நீலாவோ அந்த வெள்ளபானம் சேர்ந்தாங்கன்னா ஒரு குடும்பம் அழிஞ்சுது, ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும், குடிய கழிச்சிருவாங்க. கழகத்துக்கு பேர் கொண்டவங்க இந்த நீலாவோ அந்த வெள்ளபானம் சேர்ந்தாங்கன்னா. அதுல கூட யாரோ போட்டிருந்தாங்க, நல்ல கழகம் செய். கழகத்திலே நல்ல கழகம் வேற, அதுல உங்களுக்கு தெரியாதுமா. இவங்க குடி கழிச்ச கழகம் தான் தெரியும். எப்படி சென்னையில இருக்கிற 19 21 பேரை ஏமாத்தி பணத்தை பறிச்சாங்களோ அது போல ஒருத்தரை ஏமாத்ததான் தெரியும், நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். இப்ப நான் பேசுனத பார்த்து கூட நிறைய பெரிய வீடியோ போட்டு எனக்கு வைப்பாங்க, விதவிதமா லட்சம் கோடி மின்னல்கள்லாம் இப்ப எனக்கு வைப்பாங்க. அதை பத்தி கவலைப்படுறவ இந்த மந்த்ரா கிடையாது. என்னை பத்தி 1000 இல்ல லட்சம் பேசுங்க டா டான்ற நானு. என்னை பத்தி பேசுறவனங்கள டான் நானு. பேசுங்கடா, உங்களுக்கு
என்னை பத்தி 1000 லட்சம் பேசுங்கடா, என் வீடியோ போட்டு எது ஒன்னாலும் பேசுங்கடா. இல்ல நான் டான் உங்களை கூப்பிட்டு அசிங்கமாக்குதா, இப்படி வாயை மூடிக்கிட்டு கவுந்தச்சு படுங்க. இப்போ திருநங்கை நீலா அவர்கள் கொள்ளையடிச்சாங்க, கொள்ளையடிச்ச பணத்துல தான் இவ்வளவு நகை சேர்த்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டா மேம் இருந்திருப்பாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருப்பாங்களா? இது எப்படி சாத்தியம் நீங்க சொல்றது? அதாவதுமா, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டாக்கா எடுத்தாங்க. கூப்பிட்டு விசாரணை நடத்துவாங்க, போவாங்க. அங்க போதாத இவங்க தான் ஒரு கும்பலை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களேம்மா. என்னைக்கோ சிங்கம் சிங்களா தாமா வரோம் மந்த்ரா மாதிரி, பன்னிகள் தான் கூட்டமா வரும். இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாம் குடி கும்மி வச்சிருவாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டியே வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் தான் காவல்துறை இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டியே இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு கேஸ வாபஸ் வாங்கி போயிடுவான். புரியுதுங்களா? அததான் இவங்க சாதிச்சாங்க இந்த 4 வருஷமா. இததான் சாதிச்சுட்டு வராங்களே கண்டி. அதாவது வயசாயிடுச்சு, நாளைக்கு நம்ம செத்தோம்னா நம்ம தலைமோட்ல உட்காந்து அழுறதுக்கு பொண்டாட்டியோ புள்ளியோ கிடையாது. சரிங்களா? இல்ல நம்மளுக்கு கொல்லி போடுறதுக்கு பேரனோ பேத்தி இல்ல தாலி கட்டின புருஷனோ கிடையாது. இந்த 60 65 வயசு வரைக்கும் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்ச திருநமோ கொள்ளச்சமோ ஏமா மண்டியாவது திறந்தமோ இல்ல ஊரை ஏமாத்தினமோ பித்தலாட்டம் பண்ணி ஏதோ சம்பாரிச்சிட்டோம். கடவுள் இல்ல நம்ம 10 ரூபா கொடுத்துட்டாரு, இருக்கிற கொஞ்ச காலத்தை நல்ல பேர் எடுத்து செஞ்ச பாவங்களை கழுவி ஏதோ புண்ணியக்காரையை செஞ்சுட்டு போவோம்னு இல்லாம இன்னும் மேலும், அதாவது நகைகள் ஏற ஏற கழுத்துல ஏற ஏற இன்னும் ஆசைகள் அதிகமாயிட்டு வருது. ஐயோ இன்னைக்கு இந்த அட்டிக்கை போட்டு இதுல வெள்ளை கலர் கல்லு தானே இருக்கு, நாளைக்கு இதுல சிகப்பு கல்லு வைக்கலாம், பிங்க் கல்லு வைக்கலாம், கிரீன் கல்லு. பாருங்க ஒரு காஸ்டியூம் ஒரு சாரி, அவங்க கட்டுற சாரிகளுக்கு மேட்சிங்கா ஸ்டோன் இருக்கும் அவங்களோட நகைங்கள்ல. இந்த இவங்களுக்கெல்லாம், அதாவது பொதுமக்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய இன்ஸ்டால பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்க, பேஸ்புக்ல பாக்குறாங்க, எல்லாத்துலயும் இந்த முகங்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதுங்க எல்லாம் நல்லா சௌரமா மாட்டிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்பவும் ஏன் இவங்க யாசகம் கேட்டு வந்தா இவங்களுக்கு பணம் தராங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து எங்கேயும் போய் யாசகம் கேட்காம இளம் திருநங்கைகளை விட்டுதான் யாசகம் கேட்டு அதுல சொகுசா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தானே மேம் நீங்க தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாமா, அதுக்கு அவங்க பதில் என்னமா கொடுத்தாங்க சொல்லுங்க, அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன கொடுத்தாங்க? என் பொண்ணோ பேத்தியோ என் மருமகளோ யாரோ சம்பாரிச்சுல எங்களுக்கு தரல, நாங்க 55 60 வயசாகி கூட நாங்க ட்ரெயினா போய் யாசகம் கேட்கிறோம், பயணிகளிடம் போய் நாங்க கையேந்துறோம், கையெடுத்து கும்பிடுறோம், முட்டிக்கால் போட்டு அவங்க பாதத்தை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறோம் தானே சொன்னாங்க. அதுக்குதான் இந்த பதில். அப்ப இவ்வளவும் பண்றவங்களுக்கு இன்ஸ்டால பார்த்தா விதவிதமா ஏதோ ஏதோ நகைக்கடை விளம்பரம் வரமேமா அந்த மாதிரி. அப்ப பார்த்தும் எப்படி கொடுக்குறாங்க மக்கள்? இது உண்மையா அது உண்மையா? புரியுதுங்களா? இதுதான். அதாவது திரும்பவும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த நீலாவும் அந்த வெள்ளை பானம் தான் இந்த சென்னையை அழிக்கிறதுக்கு பிறந்தவங்க திருநங்கை சமுதாயத்துல. சரிங்களா? இவங்க கிட்ட ஒரு 3 மாசம் ஒரு கர்ப்பிஸ்திரி போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா ஒரு 1 hour பேசினா அவங்களுக்கு 10 மாசம் புள்ளையே வந்துட்டு டெலிவரி ஆயிடுமா. இவங்க பேச பேச அங்க மாச கணக்கு ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை உள்ளவங்க தான் இந்த வெள்ளை பானம் இந்த நீலாவும். புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் சென்னையே சீரழிச்சாங்க, சென்னையை நாசனம் பண்ணாங்க, குட்டி சவராக்குனாங்க. இன்னைக்கு சென்னையில இருக்கிற பாதி திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக்குனாங்க. காலகாலமா எங்களுக்கு முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்ச பேரியும் புகழையே இந்த 2 குட்டி சவரங்களை தான் நாசனம் பண்ணுச்சு. இல்ல பொதுமக்களே அவங்கள நம்ப கூடாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆனா திருநங்கை சமூகத்துல இளம் திருநங்கைகள் அவங்கள நம்பி எப்படி மேம் அவங்க கூட? வேற வழி இல்லையம்மா, வேற வழி கிடையாது. பெத்த தாயும் தகப்பனும் சரி கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களும் சரி கிடையாது, அக்கா தங்கச்சிகளும் சரி கிடையாது. இதுக்கு முன்னாடி தாமா ஒரு அவேர்னஸ் கிடையாது, ஒரு புரிதல் கிடையாது, திருநங்கை எப்படி உருவானாங்கன்ற ஒரு கதையும் தெரியாது. அதனால ஏதோ பண்ணாங்க, ஏதோ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காம பிள்ளைகளை வெளியே அமிச்சாங்க. இப்பதான் யூடியூப் சேனல்ல மந்த்ரான்னு போட்டாலே வருது, கதையா எவ்வளவு பாக்குறாங்க. இப்ப கூட வந்து தான் பெத்த புள்ளைய வந்து வெளியே தான் அனுப்புறாங்க. இப்ப போன வாரம் கூட நம்ம ட்ரஸ்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு புள்ளைய விட்டு போறாங்க. எங்களுக்கு வேண்டாம், இவன் இந்த மாதிரி ஆயிட்டான், எங்களுக்கு அசிங்கமா இருக்குது, எங்களுக்கு அவமானமா இருக்குது, ஊருக்குள்ள நாங்களால நடக்க முடியலன்னு இட்டு வந்து விட்டு போறோம். இந்த காலகட்டத்திலேயே இப்படி இருக்கு. அப்ப திருநங்கைகள் என்ன பண்ணுங்க போய் இந்த, அதாவது இப்ப சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் இல்லாம ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது யாரும் நல்லவங்க கிடையாது. இந்த 19 பேர்ல முக்காவாசி அப்படிதான் இருக்குது. என்ன சொல்றது தெரியல.
எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அதுல யாரு பெஸ்ட்? இவங்க மொடாமுழுங்கி அப்பா இவங்க அபுக்குன்னு ஆக்கிடுவாங்க. ஐயோ இவங்க வேற மாதிரி. இதுல ஓரளவுக்கு சுமாரா யார் இருக்கிறாங்களோ அவங்க கையை போய் புடிச்சுப்போன்னு இப்ப அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கம்மா. வேற வழி இல்லம்மா. புரியுதுங்களா? அரசாங்கமோ எவ்வளவோ திருநங்கை மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் இந்த டிஎம்கே ஆட்சியில நிறைய சப்போர்ட் வருது. ஆனா அந்த சப்போர்ட்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளை கூட திருநங்கைகள் போயிட்டு வாங்கி அதை அனுபவிக்க முடியல. இல்ல சலுகைகளை கொடுக்குற கவர்மெண்ட் நீங்க சண்டை சச்சரவுன்னு வரும்போது அது குறித்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களே மேம். அது எப்பமா எடுப்பாங்க? இது 2 வருஷமா நடந்துனுக்குது, எடுக்காம இருக்காங்க. பட் ஆனா வந்து இப்போ எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாடி ஒரு சில அதிகாரிகள் வந்து எங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் வந்து எதுல போய் முடியும்ன்றதே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது முடியும். மகத்தான வெற்றி எங்களுக்கே, மந்த்ராவுக்கே, வெளிச்சம் அறக்கட்டளைக்கேன்றத ஆணித்தரமா அங்க நாங்க கேள்விப்பட்டு மன மகிழ்ச்சியோட நாங்க வீட்டுக்கு வந்து கேக்கலாம் கூட வெட்டணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது கூடிய விரைவில். இப்ப வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டம் பாருங்க, நாங்க நாயக்கு நாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க பாருங்க ஆப். இப்போ நீங்க பொதுவா வந்து இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்ச பணத்துல தான் இதெல்லாம் சேர்க்கறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றீங்க. கொள்ளையடிக்கிறாங்கன்னா அவங்க எந்தெந்த விதத்துல கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? அதாவது இவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னா 19 நாயக்குங்களை முன்னாடி நாயக்குங்களை நான் சொல்லல. அதுல பர்டிகுலரா இந்த நீலாவை நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா எந்தெந்த விதத்துல கொள்ளை அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த விதத்துல இவங்க அடிக்கலன்னு நான் சொல்லட்டும். புரியுதுங்களா? இவங்க எப்படி அடிக்கிறாங்க? ஒரு ட்ரெயின்ல மும்பைக்கு போயிட்டு வரேன், பூனேக்கு போயிட்டு வரேன்னு போறாங்க. டிக்கெட்டா எடுக்கிறாங்க? அதுவும் எடுக்கிறது கிடையாது, இலவசம். ட்ரெயின் அவங்களுக்கு இல்லையா? ஏமா வரக்கூடிய பேசஞ்சர்கிட்டே கையை இப்படி தட்டி நீட்டினா அவன் 50 100, அந்த 50 100 பத்தலனாக்கா 2 விரல் விட்டால் போதும் 500 1000. அதுவும் பத்தலனாக்கா இந்த ஏழை எளிய மக்கள்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, இந்த மாச பிறந்து ஏதோ சம்பளம் வாங்கி இந்த வட மாநிலத்துல சம்பளம் வாங்கி ஊருக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதோ கொடுக்கலான்னு இங்க டிக்கெட் பாக்கெட்ல சொருவி அதுக்குள்ள ஒரு பின்னல் அப்ப நிறைய இருக்கும் கதைங்க. அதை கூட இவங்க கும்பலா போய் மேல உளுந்து பேசஞ்சு அதையே எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு வகை. இதுக்கே இது கூட நீங்க உண்மையை பொய்யோன்னு யோசிக்கலாம். இதுக்கு நம்ம சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி ரயில்வே ஆபீஸ்ல கமிஷனர் ஆபீஸ்ல ரயில்வே ஆபீஸ் எக்மூர்ல சென்ட்ரல் எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின்ல யாசகம் கேட்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறாங்க. உண்மையா பொய்யான்னு போய் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. ட்ரெயின்ல நிறைய திருட்டு சம்பவம் நடக்குது, திருநங்கைகள் அராஜகம். சரிங்களா? ட்ரெயின்ல வந்து பணம் கொடுக்கலன்னா அடிக்கிறது, சங்கிலி பறிக்கிறது, மொபைல் திருடுறது, பணம் திருடுறது அப்படின்னு சொல்லி மெயினா இந்த சைடு சென்ட்ரல் டு அந்த மும்பை போற ரோடு, இந்த ரோடு இதெல்லாம் வந்து அராஜகம். திருநங்கைகளை ட்ரெயின்ல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. எங்களை கூட போன வாட்டி வெளிச்சம் ட்ரெஸ் மூலியமா கூப்பிட்டாங்க, நாங்க போல. இது போல நிறைய, இது ஒரு வகை இவங்க கொள்ளடிக்கிறதுக்கு. பர்டிகுலரா இந்த நீலாவை சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருப்பாங்க பாருங்க, பால் ஊட்டி சீர் ஊட்டி பெத்து 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த திருநங்கைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோடு மேல போறது. இப்ப எல்லாம் கடை வாசல் காலையில 10 மணிக்கு போயிட்டு மதியானம் 2 மணிக்கெல்லாம் வரது கிடையாது. வெயில் காலம், பனி காலம், உடம்புக்கு ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜி ஆயிடும், கலர் டிம் ஆயிடும். அதனால என்ன பண்றது, சாயங்காலம் 6 மணிக்கு மேல போறது. ரோட்ல அவன் வேலையை முடிச்சு நடந்து வரும்போது, எப்ப இங்க வாசாமி நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, இந்தா அக்காக்கு தலையில கை வைக்கிறேன், அக்காக்கு ஒரு 10 ரூபா கொடு. எங்கிருந்துமா எடுப்பாங்க காசு? பாக்கெட்ல கை விட்டு பர்சு திறக்கும் போது பாத்துக்கிறது. எப்பா நீ 10 ரூபா இந்த, நான் ஒரு ரூபாய் அதுல வைக்கிறேன், பர்சு ஃபுல்லா நிறைஞ்சிரும், காமி கண்ணை மூடுன்ட்டு மொத்தத்தை தூக்கி பர்சு தூக்கி ஓடிட்டு. இது போலயே இப்ப எவ்வளவு கம்ப்ளைண்ட் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு. பர்டிகுலரா இப்ப சொல்லணும்னா இந்த நம்ம ஏர்போர்ட் ரூட்ல மீனம்பாக்கம் அந்த ஏர்போர்ட் இதுக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா டெய்லி 4 திருநங்கைகள் குடிச்சிட்டு புடவை வந்து அவங்க உடம்புல இருக்க வேண்டிய புடவை ரோட்ல இருக்குது, அந்த உள்பாவாடை ஜாக்கெட்டோட போதையில போருங்க வரங்க ஆண் பெண் எல்லாருக்கிட்டையுமே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஆண்ட இந்த சம்பவம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம ட்ரஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து நாங்களும் ஒரு 2 வாட்டி போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணி விரட்டியும் விட்டோம். மீண்டும் அதே நடந்துருக்குது. நாங்க இந்த ஒரு ஆளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? போயிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு தசை.
இது போல நிறைய வகைகள் மாறி போச்சுமா. பஸ் ஸ்டாண்டு ஃப்ரீயா இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரீயா இல்ல, பார்க் பீச் ஃப்ரீயா இல்ல. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க, ரெஸ்டாரண்டா ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரியான வகைகள் தான் இந்த அதாவது ஒரு இல்லாத ஒரு கூட்டத்தையே உருவாக்க கூட தெரிஞ்ச இந்த நீலாக்கும் அந்த வெள்ளைப்பானுக்கும் எப்படியெல்லாம் திருநங்கைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பணமா ஆக்கணும்ன்றது தெரியாதா? அததான் பண்றேன். இதுதான் கொள்ளடிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது வந்து பொதுவா இதை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் தான் எனக்கும் மேம். இவ்வளவு போட்டிருக்காங்க, அதாவது நகை மட்டுமே 300 சவரன் அப்படின்னு சொல்றீங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் வரமாட்டாங்களா? கண்டிப்பா மேம். அதாவது இது கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒருத்தவங்க பேரை சொல்லி சொன்னேன், இன்கம் டாக்ஸ் ரைடு அனுப்புங்கன்ட்டு. எல்லாத்தையும் இவங்க வந்து சமாளிச்சிருவாங்கம்மா. இந்த 2 கையாலேயே 2 கையை தட்டினாங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு வரவங்க கூட கம்முன்னு போயிடுறாங்க. என்னன்னே தெரியலம்மா இவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு மாயம். எவ்வளவு நகைகள், அதாவது சவரமா போடுறாங்க. தங்கத்துல 1 கிராம்ல பொட்டு வச்சிருக்கேன், தங்கத்துல கண்ணுக்கு அது ஏதோ லென்ஸ் வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கிறேன்றாங்க. இது எல்லாமே ஊடகங்கள் மூலியமா தான் வருது, இன்ஸ்டா மூலியமா தான். அதுல லைக் பார்த்தா எவ்வளோ லைக் போயிட்டு இருக்கு, லட்சக்கணக்கில். எவ்வளோ கமெண்ட்ஸ், அதுல எவ்வளோ அரசாங்க அதிகாரிங்க பார்த்திருப்பாங்க, எவ்வளோ காவல்துறை பார்த்திருப்பாங்க, எவ்வளோ பேர் பார்த்திருப்பாங்க. ஏன் இவங்க கிட்ட ரைடு போக மாட்டாங்கன்னு தெரியல. அதுக்கும் ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கும் ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். அதாவது இவங்க நகைகள் கூட பாருங்களேன், எதுவுமே வந்து பழமையானதா இருக்காது, எல்லாமே நியூ ட்ரெண்ட், எல்லாம் நியூவா. அதாவது அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி மாட்டியிருப்பாங்க. எப்படிமா இது பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரங்களால கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து நகைகள் எல்லாம் விரும்ப மாட்டாங்களோ என்னமோ, சம்திங் தெரியல. பட் இவங்க அந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதுலயே தான் இருக்காங்க. இருந்துட்டு போங்க, எப்படின்னா வாழ்ந்துட்டு வேற வழி கிடையாது. அதாவது திருநங்கைகளாவே பிறந்துட்டாக்கா இப்படிதான் வாழணும்னு கிடையாது. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாருமே தவறுகள் பண்ணவங்க தான், யாருமே வந்து நல்லவங்கன்னு நான் சொல்லல. பட் காலப்போக்குல தன்னை மாத்திக்கணும். வயசாக ஆக ஆள் வளர்ந்துட்டா போதாதுமா, ஆளுக்கு ஏத்த அறிவும் வளரணும், வயசுக்கேத்த அறிவும் வளரணும். சரிங்களா? அதுக்கேற்ற தன்னை மாத்திக்கிட்டே போனாதான் நம்மள செஞ்ச அட்லீஸ்ட் சின்ன வயசுல பாவம் செஞ்சேன், இப்ப கொஞ்சம் புண்ணியத்தை செஞ்சா சரி பண்ண பார்க்கணும். இன்னமும் பாவ மூட்டையை சுமந்துக்கு நான் போய் சேர போறீங்க அந்த மூட்டைய. இவங்களெல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேம்மா, இப்போ நான் வயிறு எரிஞ்சே சொல்றேன். இந்த நீலாவையும் வெள்ளபாணியும் செத்துட்டாங்கன்னா இவங்களை எடுக்க வரவங்க எட்ட போயிடுவாங்க, தூக்க வரவங்க தூரம் போயிடுவாங்க, இவங்களை அள்ள வரவங்க கூட அலறிக்கின்னு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க மேல அடிக்க துர்நாற்றம். ஏன்னா இவங்க செஞ்ச பாவங்கள் அப்படி ஒரு நாற்றமா வீசம் பாருங்க. இந்த 2 பேருக்குமே அவ்வளவு ஒரு கொடூரிங்க இவங்க 2 பேருமே. இதுக்கு மேல நான் இவங்களை பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல. புதுசா என்ன தயார் பண்ணி வந்துதான் பேசணும். ஆமா, இதுக்கு நீலா ரிப்ளை கொடுக்கட்டும்னு இருக்கிறேன். அடுத்த காணொலியில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நீலா பத்தி பேசுறதுக்கு, கண்டிப்பா பேசுவோம். இப்போ பேசுறது மட்டும் இல்லாம அடுத்த காணொலியில, அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு நபர், அவங்கள பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேச போறோம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம சல்மாவை பத்தி தான் பேச போறோம். அதை பத்தின சில எவிடன்ஸுகள், சில ப்ரூஃபுகள் அனைத்துமே என் கைக்கு வந்திருக்கு. பார்க்கறதுக்கே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. பட் அதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில பேசுவோம். நன்றி.